பாப்பா மாமா அந்த முனிசாமிக்கு 2 இட்லி வையே. வெச்சிட்டேன். வா வந்துட்டேன். அந்த நடுவுல இருக்கானே அவனுக்கு இந்த டீ கொடு. கொடுத்துட்டேன். வா வந்துட்டேன். என்னங்க இது சின்ன கருப்பன் சொன்னாதான் பாப்பா எந்த வேலையும் செய்யும் போல இருக்கு. ஆமா ஆமாப்பா, என் பொண்ணு சின்ன கருப்பன் நில்லுன்னா நிக்கும், உட்காருன்னா உட்காரும், எழுந்துருன்னா எழுந்திருக்கும். அவ்வளவு ஏன் ஆக எந்த வேலை சொன்னாலும் அவன் சொன்னாதான் செய்யும். பாப்பா கொடுத்த டீ தேவாமிர்தமா இருக்கு. குடிக்கிறது கடனுக்கு இதுல வர்ணிப்பு வரையா? போடா. யோ நீ வாயா, ஒரு கை குறையுது. காசு இல்ல மாமா. ஏப்பா நீயாவது வாப்பா, ஒரு கை குறையுது. என்கிட்ட தான் நீ கடன் சொல்லுவிய மாமா. என்னடா வர்ற பய போற பயிலெல்லாம் மாமாங்கிறீங்க? மாமா பொண்ணை பெத்தவெல்லாம் ஒரு நாளைக்கு மாமாவை தான் தீரணும். எனது அருமை பாப்பா தேநீர் விடுதியின் அதிபர் சின்ன கருப்பன் அவர்களே, அவரது மாமா நொல்லக்கண் அவர்களே, பாப்பா அவர்களே, இங்கே இட்லியை புட்டு தொட்டு சாப்பிட்டுக் கொண்டிருப்பவர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது ஆழ்ந்த அனுதாபங்கள். வணக்கம். உனக்கு என்ன வேணும்? எனக்கு ஒரு சிறப்பு தேநீரும் என் சகாக்களுக்கு சுமாரான தேநீரும் வேண்டும். பாப்பா மாமா உன் கை நாள் நேத்து ஒரு டீ போட்டியே, அது இங்க இருக்கு. அதோ குடுறா. இந்தா இத அவனை காட்டு. தாய் குலமே. ஐயோ மாமா கால பிடிக்கிறாரு. யோ சாயா, என்னைய திடீர்னு கால்ல விழுந்துட்டான்? இவரு ஒரு பழைய மந்திரி. தாய் குலத்தை பார்த்தா கால்ல விழுந்துருவார். எதுக்கு கொலுச கழட்டுறதுக்கா? கால்ல இருந்து ஆரம்பிப்பாரு மரியாதையை. யோ எப்ப எந்திரிப்பான்? ஒரு நாள் அவங்க அவனை தூக்கிட்டு போவையா? தூக்குங்கடா. அவனை அந்த பக்கம் போட்டுட்டு நீங்க 2 பேரும் ஏன் கூட வாங்க, 2 வெட்டு வெட்டிக்கலாம். இவன் ஊரை மட்டும் இல்ல நாட்டையே கெடுத்துருவான். பாப்பா பாப்பா பாப்பா. ஏயா இது என்ன கோட்டா? 3 தடவை கூப்பிடுற. என்ன அவன? டீ கடையில டீ தான் கேட்பாங்க, பின்ன என்ன பிராண்டியா கேட்பாங்க? பாப்பா மாமா என்ன கேட்டாரு பாத்தீங்களா? கேட்டேன் அவனுக்கு இருக்கு. இந்த கூட பாவம், நீ டீ கடையில வேலை செஞ்சு கையே இப்படி வெந்து போயிருக்குதே, காலம் எப்படி வெந்து போயிருக்கும். இத பாரு, நீ மட்டும் ஒரு வார்த்தை சொல்லு, உன்னை நான் ஜம்முன்னு வச்சுக்கிறேன். ஐயோ மாமா கைய பிடிச்சு இழுக்குறான் பாருங்க மாமா. ஏய் ரப்பர் வாயா, எந்திரா. என்னடா கேட்ட? என்ன கேட்டனா? வீடு காலியா இருந்தா ஒருத்த குடி இருக்க வரத்தான் வருமா? பாப்பா கழுத்து காலியா இருக்குது, நான் தாலி கட்டலாம்னு வந்திருக்கேன். ஏண்டா நான் கட்டிக்க போற பொண்ணு என்ன தைரியத்தை கப்பாடா? என்னது, நீ இந்த பாப்பாவை கட்டிக்க போறியா? ஆமாண்டா. என்னடா சிரிக்க? என்ன டாவா? ஆமாண்டா. யார பார்த்து டாங்கற? உன்னதான்டா. சரி போடா. போறேன், ஆனா மறுபடியும் வருவேன். தாலியோட இருப்பா. யாரு? இவதான். பாப்போம் பாப்போம். ஆ. போடா. கத்தாதடா, காது டமார கிழிஞ்சிர போகுது. ஏய் செவுத்து அடிச்சிடாத. பாத்தீங்களா மாமா, வர்றவன் போறவன் எல்லாம் கைய பிடிச்சு இழுத்து தாலி கட்டுறேன்னு சொல்றான். கவலையப்படாத, உனக்காக காட்ட வித்தேன், ஆட்ட வித்தேன், மாட்ட வித்தேன். இப்ப இருக்கிற 10 வீட்டையும் வித்துட்டு வந்துடுறேன். கடையை பத்திரமா பாத்துக்க. இப்ப மங்காத்தாடி கடை இடம் வச்சிருவான். தாலியோட வரேன். என்ன சின்ன பாண்டி, நாச்சியார் அம்மா எப்படி இருக்கிறாங்க? அவங்களுக்கு என்னங்க வட்டிக்கு மேல வட்டி அள்ளி ராணி தருப்பாருங்க. இங்க இருக்க வேண்டியவங்க எங்கேயோ இருக்கிறாங்க. எங்க இருக்க வேண்டியவங்க? ஏன் பக்கத்துல தான். அது எப்படி? உனக்கு விஷயமே தெரியாத? வடிவு நாச்சியாருக்கும் எனக்கும் தான் கல்யாணம் ஏற்பாடா இருந்தது. கல்யாணத்துக்கு முதல் நான் மாப்பிளை அழைப்பு. முன்னால கின்னு ஒரு குட்டி கரகாட்டம் ஆடிக்கிட்டு இருந்தா. மொத்தத்தையும் மறந்துட்டு முன்னால ஆடிக்கிட்டு இருந்த அவ பின்னால நான் போயிட்டேன். பாப்பா என்ன? ஐயோ ஐயா, ஏங்க காது மேல நரைச்சிச்சு, இன்னும் பொம்பளை ஆசை இல்லையா? காதுக்கு மேலதான் நரைச்சிருக்கு, கபாலத்துல இன்னும் நரைக்கலையே. எல்லாத்தையும் பிள்ளையா இருக்காரு பாத்துக்குவாரு. ஏப்பா சின்ன கருப்பு, என்ன மாலைங்க எடுத்துமா வந்து நிக்கிற? மாலை மட்டுமா? பட்டு வேட்டி, பட்டு சேலை, பொட்டு தாலி. வேற பொண்ணு பாத்திருக்கியா? நான் ஏன் வேற பண்ண பார்க்கணும்? என் மாமா மக பாப்பாத்திக்கிட்டாயா? என்னது, பாப்பாத்துக்கு 2வது கல்யாணமா? என்ன பாப்பாத்திக்கு 2வது கல்யாணமா? என்ன சொல்றீங்க? உனக்கு விஷயமே தெரியாதா? அந்த சாயங்காட்சி விக்கிறானே சக்திவேலு, அவனுக்கும் முறப்பொண்ணு பாப்பாத்துக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகி போச்சியா? அடி பாவி, இதுக்கு பாப்பாத்தி ஒத்துக்கிட்டாளா? உன் மாமன் பண்ண தப்புக்கு அவ ஒத்துக்கிட்டுதான் ஆகணும். என்னது, என் மாமன் தப்பு பண்ணானா? என்ன பண்ணா? ஆமண்ணே, உன் மாமனும் சாயங்காட்சி விக்கிறானே சக்திவேலு, 2 பேரும் வெட்டி சீட்டு ஆடிட்டாங்க. கையில இருந்த காசு பணம் கடை அத்தனை வெட்டி சீட்டுல தோத்துட்டான்.
பஞ்சபாண்டவர்கள் பொண்ணை வச்சு ஆடி தோத்தத போல உன் மாமங்காரன் உன் முறை பொண்ணு பாப்பாத்திய வச்சு ஆடி தோத்துட்டான். வேலை வெட்டி இல்லாத மகாஜனங்களே, இந்த வடிகட்டின அநியாயத்தை கேளுங்க. இந்த பாப்பாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டவன் நான். இவன் சொன்னாதான் இவன் முதல் இரவுக்கே வருவாளாம். இது என்ன அக்கிரமம், என்ன அநியாயம்? தப்பா நினைக்காதீங்க பெரிய மாப்பிள்ள. சின்ன வயசுல இருந்தே ராஜா ராணி மாதிரி இவனுக்கு அவ அவளுக்கு இவன்னு வளர்ந்துட்டாங்க. இப்ப நான் என்ன சொன்னாலும் கேட்க மாட்டா. சின்ன மாப்பிள்ள சொன்னாதான் எதையுமே செய்வா. பெரிய மாப்பிள்ள, உங்களுக்கு இந்த ஜென்மத்துல முதலிரவு நடக்கும்னு எனக்கு தோணல. இருக்கிற கண்ணியை நோண்டிடுவேன். இப்படி ஒரு சிக்கல் இருக்குன்னு தெரிஞ்சிருந்தா நான் மங்காத்தாவுல இவளை ஜெயிச்சிருக்கவே மாட்டேன். சொர்க்கத்துக்கு போக வேண்டிய நேரத்துல இந்த சொறி நாய் தேவைதானா? மாமா சொன்னாதான் நான் எதையுமே செய்வேன். மாமா நான் எனக்கு உசுரு. உசுரோ இல்ல கொசுரோ? எடா பாவி, இப்படி பழி வாங்கிட்டியே. தட்டுல அல்வாவை வச்சுட்டு என் நாக்க நறுக்கிட்டியே. அப்படிதான்டா நறுக்குவேன். எது மறுபடியும்? ஆமாண்டா. சரி, ஏண்டா நீ மட்டும் என்னவா காத்துக்கிட்டு முண்டாட்டியே? நேத்து வந்து தட்டி போனது மாதிரியா நான் காத்துக்கிட்டு இருக்கேன். நீ தள்ளி கட்டல. உனக்கெல்லாம் ஒரு முதல்ல கையில துப்பிட்ட. பெரிய மாப்பிள்ள பொறுமை பொறுமை. சின்ன மாப்பிள்ள பொறுமை. உணர்ச்சி வசப்படாதீங்க பெரிய மாப்பிள்ள. அறிவு இருக்கிறாயா உனக்கு? முதல் இரவு அன்னைக்கு உணர்ச்சி வசப்படாதேன்னு சொல்றியா? சின்ன மாப்பிள்ள பெரிய மனசு பண்ணுங்க. முதல் இரவுக்கு அவளை போக சொல்லுங்க. ஒரு நல்ல காரியத்தை நடத்தி வைங்க. சரி, ஊருக்காரங்க சொல்லிட்டீங்க, பெரிய மனசோட சொல்றேன். பாப்பா இந்த பக்கம் வந்தேன். சொன்னால் கேட்பேன். நேரா அந்த ரூமுக்கு போ. போயிட்டேன். போனியா? அந்த கதவை சாத்திக்க. எந்த நாய் வந்தாலும் உள்ள விடாத. ஏன்பா சத்திவேலு, உன் பொண்டாட்டி ராத்திரி அன்னைக்கு பாம்பு கடிச்சு செத்து போயிட்டா. ரெண்டாவது பொண்டாட்டி தாலி எடுத்து கொடுத்து ஐயர் கூடயே போயிட்டா. இப்போ மூணாவது கல்யாணம் ஆகியும் உனக்கு தாம்பத்திய வாழ்க்கை கொடுத்து வைக்கலையே சத்திவேலு. ஏன் எழுவுக்கா வந்திருக்கீங்க? இன்னைக்கு நான் முதல் இரவுக்கு எங்க போவேன்? பேபியா, இங்க யாரும் பேபி இல்லையே. நான் சூரி இல்ல. சூரியாவது சொரியாவது அதெல்லாம் அவனோட முடிஞ்சு போன கதை. இனிமே உனக்கு புது வாழ்க்கை, புது வசந்தம், புது பெயர். ஐயோ, இவ்வளவு பெரிய மனுஷன் வந்திருக்கீங்க, உட்கார வைக்க ஒரு சேர் கூட இல்லைங்களே. உட்காருது என்ன? எப்படி என் செட்டப்? என்னங்க இந்த ஏழைக்கு? ஏழைங்கிற வார்த்தையை எதிரில் சொல்லக்கூடாது. வந்த புருஷன் சரியில்லைன்னா வெந்த சோத்துக்கே கஷ்டப்படணும். இத பாரு, இனிமே நீ எதுக்கும் கவலைப்பட வேண்டாம். மாவாட்ட கூட வேண்டாம். டே கோணப்பையா, அந்த கிரைண்டரை கொண்டாங்கடா. எதுவா பைய? இதுதான் கிரைண்டர். இந்த பழம் பிடிக்குமா? நல்லா இருக்கும். நல்ல மஞ்ச மஞ்சேன்னு கொத கொதன்னு இல்ல? இதுக்கு ஏன் ஆரஞ்சுன்னு பேர் வச்சான் தெரியுமா? ஏன் 6 5 11 11 சொலையில இருக்கிறதுனாலதான் இதுக்கு ஆரஞ்சுன்னு பேர். அப்ப 12 இருந்தா 6 6ன்னு வச்சிருப்பாங்க. ஆனா அது ரொம்ப ரேர். ஓஹோ, சாப்பிடு. வேண்டாங்க வேண்டாங்க வேண்டாங்க. கட்டின பொண்டாட்டி உடம்பு சரியில்லைனா கஷாயம் வச்சு குடிக்க சொல்றான். அடுத்தவன் பொண்டாட்டிக்கு ஆரஞ்சு சொல்லியா? வெக்கண்டா வேட்டு. பாப்பா இந்த டீயை கொடு. ஏய் தண்ணி வைடா. ஸ்மால் கருப்பா 2 டீ போடு. மாடசாமி இங்கிலீஷ் பேசுற? எஸ். இப்ப என்ன பேர் வச்சிருக்க? மிஸ்டர் மாடு. மாடு உட்காரு, டீ தரேன். ஐயா மாமா, இது என்ன வேஷம்? வேஷம் இல்ல, நம்ம நாட்டை கெடுக்க வந்த மோசம். துபாயில இருந்து ஒருத்த வந்தான். இவங்களுக்கு கண்ணாடி பேண்ட் சட்டை இதெல்லாம் கொடுத்து நம்ம ஊரையே கெடுத்து விட்டான். வெளிநாட்டு நாகரிகம் இங்க வந்துருச்சு, நம்ம நாட்டு கலாச்சாரம் வெளியே போச்சு. ஐயோ 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 ஐயோ, ஏன் கண்ணே பற்று போல இருக்கு. என்ன அறிவு, என்ன அறிவு? அறிவு என்கிட்ட இருக்கு, அழகு உங்ககிட்ட இருக்கு. நம்ம 2 பேரும் ஒண்ணு சேர விடாம அந்த சாயக்கார சாயத்தை ஊத்திட்டானே. தமிழ் பண்பாடு. கொஞ்ச நேரத்துக்கு வெளிநாட்டு பண்பாடா இருப்போமா? சாம்பரா ஊத்து, சீக்கிரம் ஊத்து. வேண்டாம் அப்படியே ஊத்து. நானே ஊத்துவேன். தண்ணி வச்சியா? வச்சுட்டேன். மாமா, வர வர நீ சரியா சோறே சாப்பிட மாட்டேங்கிற. உடம்புல எலும்பே தெரிய மாட்டேங்குது. இழைச்சு போயிட்ட. நான் ஊட்டி விடட்டுமா? வேணாங்க. இவன் இழைச்சு போயிட்டானா? அங்க பாரு.
கோயில் குளம் மாதிரி சோத்தை வெட்டி அதுல சாம்பார ரொப்பி ஜலக்கிரீட பண்ணிக்கிட்டு இருக்கிறான். யோ சும்மா சொல்லக்கூடாது, நம்ம பொண்டாட்டி. எது? சரி ஓ பொண்டாட்டி வச்சுக்க, ஏன் சொல்லி தொலையண்டா. சாம்பார் நல்லா வச்சிருக்கான். அட பாவி, எங்க நீ ஊரை விட்டு ஓடிட்டான் என் முதலிரவு நடக்காதோன்னு பயந்து உன்னை தாஜா பண்ணி சோறு போட்டுக்கிட்டு இருக்கிற. நீ திங்கிறது இல்லாம உன் கடையில வேலை செய்யற அந்த குட்டியானையும் கூட்டிட்டு வந்துட்ட. அவ என்னமா துண்டுறா. நான் சாயங்காட்சி வித்த காசெல்லாம் இப்படி சாம்பாரும் ரசமா கரைஞ்சுகிட்டே இருக்குது. பாப்பா போய் வெத்தலை கெடுத்து வா, சீக்கிரம் சீக்கிரமா. இவன் மிரட்டுறான். ஐயா தாம்பூலம் தரிக்கிறீங்களா? பாப்பா அந்த பாய போடு. எது? நான் மட்டும் தனியா போய் படுக்க போறியா? அப்பாடா. ஏ கருவாயா, என் வாழ்க்கையில அனாவசியமா பூந்து சரிபதிகளை பிரிக்க பார்த்த இல்ல. இப்ப என் செட்டப் படி இந்த 2 பாட்டில்களையும் இங்க மறைச்சு வைக்க போறேன். நொல்ல கண்ண உன்னை கூட்டிக்கிட்டு வருவான். நீ பாட்டில எடுப்ப, போலீஸ் குபீர்னு பாஞ்சு உன்னை பிடிக்கும். அதுக்கப்புறம் நீ கம்பிக்கு பின்னால தேம்பி தேம்பி அழப்போற. நான் கட்ல சுத்தி பாப்பாவோட குஜாலா இருக்க போறேன். அதாவது நீ உள்ள, நான் வெளியே. வரா, வரத்துக்குள்ள மாட்டிக்காம தப்பிச்சிடணும். மாப்பிள பாப்பாவும் உங்க பேச்சதான் கேக்குது. அந்த சாயக்காரன் தவியா தவிச்சுக்கிட்டு இருக்கான். பேசாம 2 பேரையும் ஒண்ணு சேர்த்து வச்சிருங்களேன். மாமா அது மட்டும் நடக்காது. என்ன ஏமாத்தி என் பாப்பாவை கல்யாணம் பண்ணானே அந்த சுத்தி வேலு இல்ல மாப்பிள, சக்தி வேலு. ஏதோ ஒரு வேலு. அவன் காலமெல்லாம் கண்ணியாகி கண்ணி போயிடணும். மாப்பிள இங்க எங்க சாராய வடை அடிக்கிறது. சாராய வடையா? எங்க? இந்த பக்கம் சாராயம் காய்ச்சற இடம் தான் மாப்பிள. இந்த பக்கம் நல்ல தேடுங்க. ரெண்டு பாட்டில் இருக்கா? நீ சொன்னது சரியா போச்சு. குடி. எனக்கு தெரியாம இருக்குமா? அடிங்க. நான் அடிக்கிறதா? ஆமா. ஐயோ நான் அடிக்கிறது இல்ல, நீங்களே அடிங்க. 2 பாட்டிலுமா? தேங்க்ஸ். போங்க, போயிட்டு வாங்க. போயிட்டு வரேன். சரி மாமா. கூப்பிட்டீங்களா? எதுக்கு? வீட்டை கொஞ்சம் பாத்துக்குங்க. அந்த டப்பா பையன் சிலுமிசம் பண்ணிட்டு போறான். யாரு? சாயக்காரனா? நான் விட்டுருவேனா? அதுதானே. நல்லா அடிங்க. அடிக்கிறேன். அடிங்க. டே சத்திவேலு, போர்டுல சாயக்கடை சத்திவேல் நான் எழுதி வச்சிருக்கேன். நான் சாராயக்கடை சத்திவேல் எழுதி வச்சிருக்கேன்டா. இத போலீஸ் பாத்துச்சு. நீ உள்ள, நான் வெளியே. நீ எப்பவுமே உள்ளதான், எப்பவுமே உள்ளதான். ஏண்டா கருவாயா, உனக்கு என்ன தைரியம் இருந்தா பட்ட பகல்லையே சாராயம் விப்ப? சார் அனாவசியம் சந்தேகப்படாதீங்க. நான் குடிக்கிறேன், விக்கல. ஒத்துக்கடா. ஒத்துக்கிறேன். அடிக்காதீங்க. எங்க நான் சாராயம் விக்கிறேன் எவன் சொன்னது? ஏண்டா நீ மாந்தோப்புல சாராயம் விக்கிறேன்னு அந்த சத்திவேலுங்கிற ஆடு சொன்னானே. பேர் என்ன? சக்திவேல். எப்படி இருப்பான்? கண்ணாடி போட்டிருப்பான், நெத்தியில டேஞ்சர் லைட் மாதிரி பொட்டு வச்சிருப்பான். எங்க முதலாளி? முதலாளியா? ஆமாங்க, அவர் மொத்த வியாபாரி, நான் சில்லறை வியாபாரி. 2 பாட்டில் கொடுத்து வித்துட்டு வாடாம பாரு, நான் காசு கொண்டு போய் கொடுத்துருவேன். அது மட்டும் இல்லங்க, ஸ்டேட்டுக்கு அவர் தான் ஹோல்சேல் வியாபாரிங்க. என்னடா சொல்ற? ஆமாங்க, அவன் சாதாரணமா ஒத்துக்கிற மாட்டான். என்ன அடிச்ச மாதிரி நங்கு குத்துங்க, அப்பதான் அவன் ஒத்துக்குருமா. நான் வரட்டுமா? போயிட்டு வரேன். நீ ஒண்ணு எங்களுக்கு வழிகாட்ட வேண்டாம், எங்களுக்கு இடம் தெரியும். முதல்ல ஒண்ணு உள்ள போயிட்டு அப்புறமா அவனை கவனிக்கிறோம். வா. ஐயோ அடிக்க வரையா. இங்கு சாராயம் காய்ச்சி விற்கப்படும். யோ, நானும் பல வியாபாரிகளை பார்த்திருக்கேன். இவன் தில்லான ஆளுதாயா, போர்டு போட்டுல வியாபாரம் பண்றான். இங்க பாரு. பாத்தியா? என்ன சக்திவேலு சார்? அடடே நீங்களா? வாங்க வாங்க. சாப்பிடுறீங்களா? பாண்டிச்சேரியில இருந்து வந்த சுத்தமான தண்ணி. அத விடியா. ஆமா, அந்த கேஸ்ல அவன் கிடைச்சானா? அந்த கருவாயா இருக்கானே, 2 பாட்டிலோட கைப்புடியா புடிச்சு உள்ள தள்ளிட்டோம். அவனை லேசில் விட்டுறாதீங்க. அவனை குனிய வச்சு மாங்குன்னு சமுத்தியா கொடுத்து தடால புடிச்சு உள்ள தள்ளிடுங்க. அதை விட பெரிய புள்ளி ஒருத்த மாட்டி இருக்கான். அப்ப அவனுக்கு சிபிஐ அனுப்பி விடுங்க.
என்ன சக்தி வேலு ஆ? வீட்டுக்கு முன்னாடி போர்டு போட்டே காய்ச்ச ஆரம்பிச்சிட்டியா? ஆரம்பத்துல போர்டெல்லாம் கிடையாதுங்க. ஆ. ஆனா சரக்கு வாங்க வரவங்க அட்ரஸ் தெரியாம அலைஞ்சு திரிஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. சரின்னு ஒரு போர்டை எழுதி தொங்க விட்டுட்டேன். ஆமா, வியாபாரம் எல்லாம் எப்படி இருக்கு? அமோகமா நடக்குதுங்க. யோ, கையடியா. அதாவது இந்த பக்கம் பெங்களூர்ல இருந்து பாண்டிச்சேரி வரைக்கும், அந்த பக்கம் கேரளாவில இருந்து கொள்ளைகால் வரைக்கும் நம்ம சரக்கு தான் மார்க்கெட்ல ஓடிக்கிட்டு இருக்குதுங்க. ஆ. சரக்கு எப்படி? என்ன அப்படி கட்டிட்டீங்க? ஒரு தடவை ஏத்திட்டோன்னு வச்சுங்க, இறங்கவே இறங்காது. யோ, சொல்லிக்கிட்டாங்க. அதுல பாருங்க, சில்லறை வியாபாரிகளுக்கு பாட்டில்ல சப்ளை பண்றேன், மொத்த வியாபாரிகளுக்கு லோடு லோடா லாரியில ஏத்தி அனுப்பிச்சுக்கிட்டே இருக்கிறேங்க. நீங்க சொன்னா நம்ப மாட்டீங்க, இந்த வட்டாரத்திலேயே சாயக்கார சக்தி வேலு அப்படின்னு நமக்கு ஒரு டைட்டிலே கொடுத்திருக்கிறாங்க. இங்கதான் நீ தப்பு பண்ற. என்ன? சாராய கடை சக்தி வேலு. இங்கதான் நீங்களும் தப்பு பண்றீங்க. என்ன? சாயக்கார சக்தி வேலு. மறுபடியும் நீ தப்பு பண்ற. சாராய கடை சக்தி வேலு. சாயக்கார சக்தி வேலு. யோ, போட படியா. நான் போட்ட போர்டு. சார் சார், எவனோ ஒருத்தன் மேல உள்ள விரோதத்தினால போர்டு எப்படி மாத்தி எழுதி இருக்கிறான் சார். மிஸ்டேக் போர்டுல தான் சார். மிஸ்டேக் போர்டுல இல்ல, உன்கிட்ட தான் மிஸ்டேக் இருக்கு. இல்ல யோ, சார், இல்ல இவனை சார். முட்டிக்கு முட்டி தட்டினா தான் ஒத்துக்குவான். ஒத்துக்க. அது இல்ல சார். ஒத்துக்க. இல்ல சார். ஒத்துக்க. இல்ல சார். யோ, அவன் சொன்ன மாதிரி இவனை டபுள் அடி அடிச்சா தான் ஒத்துக்குவான். யார் அது? ஒத்துக்க. இருங்க. யார் அவன்? யாரா? அந்த கருவாயா இருக்கானே, ஆத்தங்கரையில 2 பாட்டில் வச்சுட்டு விக்கிற சில்லறை வியாபாரியா. நீ மொத்த வியாபாரின்னு ஆந்தாயா சொன்னா? கரு நாயே, எனக்கு இடைஞ்சலா இருக்குன்னு சொல்லி உன்னை போலீஸ்ல மாட்ட விட பார்த்தேன். என்ன சாரா வியாபாரின்னு போய் சொல்லி சந்தியில நிக்க வச்சிட்டியாடா? ஐயோ, அவன் கருவாயன் இல்லைங்க, புழுகுவாயங்க. என் மேல உள்ள விரோதத்தினால என்ன இப்படி கோத்து விட்டுட்டாங்க. கோர்க்கல, அவன் நல்லவன். யோ, போடியா. ஒத்துக்க. சரி, ஒத்துக்கிறேன். ஒத்துக்கிறேன். இந்த பானையை தலையில வச்சுக்கிட்டு ஊர்வலமாவா? அண்ணா, இத தலையில வச்சுட்டு ஸ்டேஷனுக்கு வாங்க. யோ, அடடா. அட பாவி, உன்னால நான் கட்ட, என்னால நீ கட்டேங்கிற கதை ஆயி போச்சே. ஏண்டா, குடினா என்னன்னு தெரியாத தேசிய பரம்பரை மொத்த வியாபாரி எனக்கு பட்டம் வாங்கி கொடுத்துட்டியடா. நான் பால் புட்டியே பார்த்தது இல்ல, என்னை சாராய புட்டியை தூக்க வச்சுட்டே நீ. மாப்ள மாப்ள, என்ன சார் டப்பாக்கன் எப்படி மாட்டினா? எல்லாரையும் வச்சு மங்காத்தா விளையாடிக்கிட்டாரு. உள்ளே வெளியேனாரு. இனிமே உள்ளதானு தள்ளிட்டு வந்தேன். அப்ப குடும்பமே கூண்டுக்குள்ளையா? ஐயோ மாமா. ராண்டி, இந்த குழப்பத்துக்கெல்லாம் காரணம் இவன் ஆள் இவர் ஆள் ஆனதுதான். இவர் காய்ச்சறவரும் இல்ல, இவன் விக்கிறவனும் இல்ல. இவங்கெல்லாம் நான் ஜாமீன் தரேன். நீங்க போங்க சார். நீங்க சொல்றதுக்காக போறோம். ஸ்டேஷன் வந்து கையெழுத்து போட்டுருங்க. வாங்கயா. ஏய், ஆள் மாறி செஞ்சதுக்காக அசிங்கப்படுத்துறதா? முதல்ல ஒரு 2 பேரும் சேர்த்து வை. நான் மாட்டேன். ஏய். அப்படின்னு சொல்லி இருக்கேனா? உன் பேச்சை எப்ப மீறி இருக்கேன்? வாங்க, 2 பேரும் கை கொடுங்க. நீங்க 2 பேரும் நல்லா இருங்க. நான் போறேன். நல்லா இருங்கன்ட்டு போனா இப்படி அப்புறம் ராப்பொழுது நான் வெளியில எல்லாம் படுக்கணும். அப்படியா? அதுக்கு ஒரு மந்திரம் இருக்கு, அதை சொல்லுங்க. நீங்க சொல்றபடி எல்லாம் செய்வா. சீக்கிரம். அப்படியா? ஐயோ மச்சான். வாங்க மச்சான். ஒரு நிமிஷம் வேஸ்ட் பண்ண கூடாது. என்னடா அது மந்திரம்? வா, சொல்றேன். மாப்பிள, எனக்கும் அந்த மந்திரத்தை சொல்லப்படாதா? சொல்றேன். கதை கொடு. உனக்கு 2வது அத்தைய